SAIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். SAIAS அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். இன்னைக்கு டே 12. டே 12ஓட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 புக்ல யூனிட் 2. சரிங்களா? டேர்ம் 3ல யூனிட் 2 போஸ்ட் மௌரியன், மௌரியர்களுடைய ஆட்சிக்கு பின்னர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இங்க வந்து பிரீஃபா கொடுத்துருக்கோம்ப்பா. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் லெசன். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பார்ட்ல இருந்து கொஞ்சம் ஹிஸ்டரியும் குழப்ப ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்களும் ஹிஸ்டரி வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் தரவா கான்சென்ட்ரேட்டடா படிக்கணும். ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்கலாம். First question, match the following. Parthians, Sadavahanas, Kanvas, Chedis. செடிஸ்னா யாருன்னா கலிங்கா, அதாவது ஒடிசாவை ஆட்சி செய்தவர்களே செடிஸ் என அழைக்கப்பட்டார்கள். ஓகே, சோ இவங்க எந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு கேட்கிறோம். பார்த்தியர்கள் அதுக்கு நேரம் கொடுத்துருக்கோம்னா கிழக்கு பகுதி, ஈஸ்ட் நாட் கிழக்கு. சதவாகனஸ் அப்படின்னா நார்த் வெஸ்ட், வட மேற்கு பகுதிகள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கன்வாஸ் அப்படின்னா சவுத்துன்னு கொடுத்துருக்கோம். சவுத்துனா தெற்கு பகுதி. செடிஸ் அப்படின்னா நார்த் அப்படின்னு கொடுத்துருக்கோம், வடக்கு பகுதி. ஓகேங்களா? இதுல ரெண்டு ஆப்ஷன் கரெக்டா தெரிஞ்சுன்னு எழுதிடலாம். என்ன பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு க்ளூவே தர, கௌதமி புத்திர சடகாரிணி அப்படிங்கிற ஒரு படம், கௌதமி புத்திர சடகாரிணின்ற படம் தெலுங்குல வந்திருக்கு. தெலுங்கு தேசமான ஆந்திரா எந்த நாடு அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். ஓகேங்களா? ஆன்சர் இது ஒரு க்ளூ. இதுக்கப்புறம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். செகண்ட் கொஸ்டின், இண்டோ கிரீக் ஆர் பாக்டீரியன் கிரீக் இன்வேடட் இந்தியா ஃப்ரம் விச் டைரக்ஷன்? சரிங்களா? இந்தோ கிரேக்கர்கள் அல்லது பாக்டீரிய கிரேக்கர்கள் இந்தியாவை எந்த திசையிலிருந்து போர் தொடுத்தனர், கைப்பற்றினார்கள்? ஓகே, ஆப்ஷன் ஏ நார்த் வெஸ்ட், வட மேற்கு. ஆப்ஷன் பி சவுத் ஈஸ்ட், தென் கிழக்கு. ஆப்ஷன் சி நார்த் ஈஸ்ட், வட கிழக்கு. ஆப்ஷன் டி சவுத் வெஸ்ட், தென் மேற்கு. சரியான திசை என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எந்த திசையில இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். தேர்ட் கொஸ்டின், மகதா வாஸ் கன்சிடர்ட் டு பி த கிரேட் சென்டர் ஆஃப் டேஷ் கல்ச்சர். சரிங்களா? மகதா, சரிங்களா, மகத பேரரசானது எந்த கலாச்சாரத்தின் அல்லது குறிப்பிட்ட எந்த மதத்தின் மையமாக கருதப்பட்டது? எந்த மதத்தின் மையமாக கருதப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஜெயினிசம், சமண சமயம். ஆப்ஷன் பி புத்திசம், புத்த சமயம். ஆப்ஷன் சி ஹிந்துயிசம். சரிங்களா? ஹிந்துயிசம் என்னது? இந்து சமயம். ஆப்ஷன் டி இஸ்லாம். சரிங்களா? முஸ்லீம் சமயம். இது எது அப்படிங்கிறது கரெக்டா சூஸ் பண்ணுங்க. யுவான் சுவாங், த புத்திஸ்ட் மாங்க் அண்ட் டிராவலர் இஸ் ஃப்ரம் விச் கண்ட்ரி? சரிங்களா? புத்த மத துறவியான யுவான் சுவாங் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆப்ஷன் ஏ ஜப்பான். ஆப்ஷன் பி வியட்நாம். ஆப்ஷன் சி இந்தோனேஷியா. ஆப்ஷன் டி சைனா. ஃபிஃப்த் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். சரிங்களா? ஹர்ஷச்சரிதம் ஒவ்வொரு 100 பேரையும் கொடுத்துருக்கோம், அதை எழுதினவங்க யார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். புரிச்சுங்களா? கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. ஹர்ஷச்சரிதம் அதுக்கு நேரம் பானபட்டர்னு கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் பி பாயிண்ட் பி மகாபாஷ்யா, அதுக்கு நேரம் பதாஞ்சலி அப்படின்னு கொடுத்துருக்கோம், பதாஞ்சலி முனிவர் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பிரிகஸ்த கதா, அதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா குணாதயா அப்படின்னு கொடுத்துருக்கோம். புத்த சரிதம் அதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷா. ஒரே ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எல்லாத்தையுமே கிளியரா எடுத்துடலாம். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், லாஸ்ட் மௌரியன் எம்பரர் பிரிகத்ரதா வாஸ் அசாசினேட்டட் பை ஹிஸ் ஓன் ஜெனரல். கடைசி மௌரிய அரசரான பிரிகத்ரதர் யாரால் கொல்லப்பட்டார்? ஆப்ஷன் ஏ அஸ்வகோஷர். ஆப்ஷன் பி புஷ்யமித்ர சுங்கர். ஆப்ஷன் சி குணாதயா. ஆப்ஷன் டி நன், யாரும் இல்லை, அவர் கொல்லவே படவில்லை அப்படி சொல்றாங்க. ஓகே, சோ பிரிகத்ரதரை கொன்றது யார்? அதே மாதிரி மௌரியனுடைய கடைசி அரசர் யார்? 2 கொஸ்டின் இருக்கு இதுக்குள்ளேயே. செவன்த் கொஸ்டின், புஷ்யமித்ர சுங்கா, சரிங்களா, புஷ்யமித்ர சுங்கா who established his Sunga dynasty in. புஷ்யமித்ர சுங்கர் தன்னுடைய சுங்க வம்சத்தை எந்த இடத்தில் நிறுவினார்? ஆப்ஷன் ஏ மகதா. ஆப்ஷன் பி டெல்லி. ஆப்ஷன் சி மீரட். ஆப்ஷன் டி அவந்தி. கரெக்டா தெரியுமா? சூஸ் பண்ணுங்கப்பா. எய்த் கொஸ்டின், which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான தகவல்களை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புஷ்யமித்ராஸ் கிங்டம் எக்ஸ்டெண்டட் westward to include உஜ்ஜைன், விதாசா. புஷ்யமித்ரரின் அரசாட்சியானது
மேற்கு பகுதியில் உஜ்ஜைன் மற்றும் விதிஷா பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்துச்சு. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உஜ்ஜைன் விதிஷா இந்த பகுதிகள் தற்போதைய இந்தியாவில் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. புஷ்யமித்ரா அரசானது மேற்கு பகுதியில் உஜ்ஜைன் விதிஷா இடங்களுக்கு வரை பரவி காணப்பட்டது அப்படின்னு சொல்றோம். செகண்ட் பாயிண்ட், he successfully repulsed the invasion of bacteria king Menander. பாக்டீரிய அரசரான மினாண்டரை எதிர்த்து சரிங்களா வெற்றிகரமாக போர் தொடுத்தார் சுங்கர்கள். புரிஞ்சுங்க, சுங்கர்கள் வந்து பாக்டீரிய அரசரான மினாண்டரை எடுத்து வெற்றிகரமாக போர் தொடுத்தனர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது அவங்களுடைய போர் தொடுத்து அவங்களுடைய ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றோம். தேர்ட் பாயிண்ட், மினாண்டர் மேனேஜ்ட் டு கீப் காபுல் அண்ட் சிந்த். மினாண்டர் சரிங்களா பாக்டீரிய அரசரான மினாண்டர் காபூல் சிந்து பகுதிகளையும் கைப்பற்றி தன்னுள் வைத்திருந்தார். ஓகே, ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 2 and 3 only, ஆப்ஷன் சி 1 and 3 only, ஆப்ஷன் டி ஆல் தி above. சரியான பதில் எதுன்னு தெரியும்னா சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் கொஸ்டின் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணி கூட பாருங்க. 9th கொஸ்டின், புஷ்யமித்ர சுங்கா was a staunch follower of dash religion. புஷ்யமித்ர சுங்கர் எந்த மதத்தை தீவிரமாக பின்பற்றினார்? ஆப்ஷன் ஏ புத்திசம், ஆப்ஷன் பி ஜெயினிசம், ஆப்ஷன் சி வேதிக், ஆப்ஷன் டி நோ ரிலிஜியன் வாஸ் பிராக்டிஸ்ட் பை ஹிம். BY கொடுத்துருக்கோம்ப்பா, சாரி அது BY. புத்திசம் அப்படின்னா புத்த மதம், ஜெயினிசம் சமண சமயம், ஆப்ஷன் சி வேதிக் அப்படின்னா வேத சமயம், ஆப்ஷன் டி அவர் எந்த மதத்தையும் பின்பற்றவில்லை. 10th கொஸ்டின், அஸ்வமேத யாகனாஸ் ரெஃபர்ஸ் டு. அஸ்வமேத யாகம் என்பது ஆப்ஷன் ஏ கவு சாக்ரிஃபைஸ், ஆப்ஷன் பி ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ், ஆப்ஷன் சி ஹியூமன் சாக்ரிஃபைஸ், ஆப்ஷன் டி கோட் சாக்ரிஃபைஸ். அஸ்வமேத யாகம் என்பது பசுவை பலி கொடுத்தல், குதிரையை பலி கொடுத்தல், ஹியூமன் மனிதனை பலி கொடுத்தல், ஆப்ஷன் டி கோட் அப்படின்னா ஆடுகளை பலி கொடுத்தல். எது அப்படின்னு கேட்கிறோம். 11th கொஸ்டின், who is said to be the hero of காளிதாசஸ் மாளவிகாகினி மித்ரம். காளிதாசரின் படைப்பான மாளவிகாகினி மித்ரம், காளிதாசரின் படைப்பான மாளவிகாகினி மித்திரத்தின் கதாநாயகன் யார்? ஆப்ஷன் ஏ அக்னிமித்ரன், ஆப்ஷன் பி புஷ்யமித்ர சுங்கர், ஆப்ஷன் சி சந்திரகுப்தர், ஆப்ஷன் டி அசோகர். 12வது கொஸ்டின், அரேஞ்ச் த கிங் இன்டு கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். சரியான கால வரிசையின்படி பின்கண்ட அரசர்களை எழுதவும். 1 புஷ்யமித்ர சுங்கர், 2வது வாசுமித்ரர், 3வது தேவபுத்தி, 4th அக்னிமித்ரன். சரிங்களா, புஷ்யமித்ர சுங்கன், அதுக்கப்புறம் வாசுமித்ரர், 3வது தேவபுத்தின்னு கொடுத்துருக்கோம், 4th அக்னிமித்ரன். ஓகே, சரியா சூஸ் பண்ணுங்க. 13th கொஸ்டின், who among the following is the founder of Kanva dynasty. கண்வ வம்சத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ வாசுதேவ கன்வர், ஆப்ஷன் பி பூமி மித்ரர், ஆப்ஷன் சி நாராயணன், ஆப்ஷன் டி சுசர்மன். 14th கொஸ்டின், கௌதமிபுத்திர சதகார்ணி was the greatest ruler of which dynasty. கௌதமிபுத்திர சதகார்ணி என்பவர் எந்த வம்சத்தின் மிகப்பெரிய அரசர்? ஓகே, ஆப்ஷன் ஏ கன்வாஸ் கன்வர்கள், ஆப்ஷன் பி கலிங்கா கலிங்கர்கள், ஆப்ஷன் சி சதவாகனாஸ் சதவாகனர்கள், ஆப்ஷன் டி சுங்காஸ் சுங்கர்கள். 15th கொஸ்டின், which among the following statement is correct about சதவாகனாஸ். சதவாகனர்களை பற்றிய பின்வரும் தகவல்களுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், their domain included மகாராஷ்டிரா, நார்த் கொங்கன், பேரர், குஜராத், காத்தியாவர், மால்வா. அவர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதிகள் மகாராஷ்டிரா, வட கொங்கன் பகுதிகள், பேரர் பகுதிகள், குஜராத் பகுதிகள், காத்தியாவர் மற்றும் மால்வா பகுதிகளை சதவாகனர்கள் கட்டுப்படுத்தினர். செகண்ட் பாயிண்ட், they had no naval power. அப்படின்னா அவர்களிடம் கப்பற்படை பெரிதாக இல்லை. சரிங்களா, ஆப்ஷன் ஏ 1 only-ஆ, ஆப்ஷன் பி 2 only-ஆ, ஆப்ஷன் சி both 1 and 2-ஆ, ஆப்ஷன் டி neither 1 nor 2-ஆ. 1 கரெக்டா, 2 கரெக்டா, இல்ல 2மே கரெக்டா, இல்ல 2மே தப்பா. 16th கொஸ்டின்,
Dash inscription suggests that South India played an important role in the process of early state formation in Southeast Asia. Dash inscription suggests that South India played an important role in the process of early state formation in Southeast Asia. புரிஞ்சுங்களா? ஸோ தென்கிழக்கு ஆசியாவில், சரிங்களா, தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு ஆட்சி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு தென்னிந்தியா மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை தந்துள்ளது அப்படிங்கிறது எந்த கல்வெட்டுக்கள் தெளிவாக விவரிக்கிறது. சரிங்களா? அதாவது தென்கிழக்குல ஒரு ஆட்சி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு சவுத் இந்தியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு எது? ஆப்ஷன் ஏ ஹதிகும்பா கல்வெட்டு, ஆப்ஷன் பி அயோத்தியா கல்வெட்டு, ஆப்ஷன் சி ஜூனாகத் கல்வெட்டு, ஆப்ஷன் டி போகூர் கல்வெட்டு. 17th question. Gandhara School of Art which mainly promoted which religion? கந்தார கலைப்பள்ளி எந்த மதத்தை முக்கியமாக பரப்பியது? ஆப்ஷன் ஏ புத்திசம், ஆப்ஷன் பி ஜெயினிசம், ஆப்ஷன் சி சிக்கிசம், ஆப்ஷன் டி ஹிந்துயிசம். புத்த மதத்தையா, இல்ல சமண மதத்தையா, இல்ல சீக்கிய மதத்தையா, சரிங்களா, இல்ல இந்து மதத்தையா? சிக்கிசம்னா சீக்கிய மதம், ஜெயினிசம்னா சமண சமயம், புத்திசம்னா பௌத்த மதம். ஓகே. 18th question. Satavahana rulers were great builders. They began constructing Buddhist stupa set. சதவாகன ஆட்சியாளர்கள் ஒரு சிறந்த கட்டடக்கலையாளர்கள். அவர்கள் எந்த புத்த மத ஸ்தூபியை எங்கு கட்டத் தொடங்கினார்கள்? புத்த மத ஸ்தூபியை எங்கு கட்டத் தொடங்கினார்கள்? ஆப்ஷன் ஏ சாஞ்சி, சாஞ்சின்ற இடத்துல, ஆப்ஷன் பி கந்தாரா அப்படிங்கிற இடத்துல, ஆப்ஷன் சி அமராவதி அப்படிங்கிற இடத்துல, ஆப்ஷன் டி மதுரா அப்படிங்கிற இடத்துல. 19th question. Which school of art promoted Hinduism, Jainism and Vedic religion? இந்து மதம், சமண சமயம், வேதம், காலம் இவற்றை, சரிங்களா, இவற்றை பெரிதுபடுத்திய கலைப்பள்ளி எது? ஆப்ஷன் ஏ கந்தார கலைப்பள்ளி, ஆப்ஷன் பி அமராவதி கலைப்பள்ளி, ஆப்ஷன் சி போத்கயா கலைப்பள்ளி, ஆப்ஷன் டி மதுரா கலைப்பள்ளி. இது நாலுமே கலைப்பள்ளிகள் தான். இந்த எந்த கலைப்பள்ளி இந்து மதம், சமண சமயம், வேதம், காலம் இது எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலா ப்ரொபகேட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே. 20th question. Which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் எது சரி என தேர்ந்தெடு. பின்வருவனவற்றுள் எது சரி என தேர்ந்தெடு. First point. OCEO is an archaeological site in Vietnam. ஒகோன் சொல்லுவோம் இதுக்கு பேர். OCEO is an archaeological site in Vietnam. வியட்நாமில் உள்ள ஒரு தொல்பொருள் இடமே, தொல்பொருள் ஆராய்ச்சியால் கண்டுபிடிக்கப்பட்ட இடமே OCEO என்பது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செகண்ட் பாயிண்ட். ஸ்டோன் சீல் டிஸ்கவர்ட் இன் நாகோன் பத்தோங் இன் தாய்லாந்து. தாய்லாந்தில் நாகோன் பத்தோம் என்னும் இடத்தில், புரிஞ்சுங்களா, கல்லினால் செய்யப்பட்ட, சரிங்களா, கல்லினால் செய்யப்பட்ட அச்சுக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி both, ஆப்ஷன் டி none. ஓகே, கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கப்பா. 21st question. Numismatic is related to. புரிஞ்சுங்களா? நூமிஸ்மேட்டிக் என்பது எதை சார்ந்த படிப்பாகும்? நூமிஸ்மேட்டிக் என்பது எதை சார்ந்த படிப்பாகும்? இதை வந்து நான் தமிழ்ல சொன்ன அப்படின்னா ஈஸியா நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஆனா கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. நூமிஸ்மேட்டிக் என்பது எதை சார்ந்த ஒரு படிப்பாகும்? ஆப்ஷன் ஏ புக்ஸ், சரிங்களா, ஆப்ஷன் பி காயின்ஸ், ஆப்ஷன் சி ஸ்கல்ப்சர்ஸ், ஆப்ஷன் டி பெயிண்டிங். புக்ஸ்னா புத்தகங்கள், காயின்ஸ்னா நாணயங்கள், ஸ்கல்ப்சர்ஸ்னா சிலைகள், பெயிண்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓவியங்கள். 22nd question. Which among the following statement is correct about Menander? சரிங்களா, கிரேக்க அரசரான மினாண்டரை பற்றிய சரியான தகவல்களை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். He was one of the best known Indo-Aryan king. புரிஞ்சுங்களா, இவர் ஒரு இந்தோ ஆரிய அரசர், நன்கு தெரிந்த ஒரு இந்தோ ஆரிய அரசர் அப்படின்னு கொடுத்திருக்கோம். சரிங்களா. செகண்ட் பாயிண்ட். He have ruled a large kingdom in northwest of the country. இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய அரசை நிறுவியவர் அப்படின்னு சொல்றோம். தேர்ட் பாயிண்ட்.
Malinda Panha, a Buddhist text, is discourse between Bactrian king Milinda and the Buddhist scholar Nagasena. மலிண்ட பன்கா எனும் புத்தகம் சரிங்களா இவரை பற்றி தெளிவாக விவரிக்கிறது. இந்த புத்தகம் புத்த மதத்தை பற்றியது. மேலும் இந்த புத்தகம் புத்த மத துறவியான நாகசேனாவுக்கும் மலிண்டாவிற்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையை பற்றி கூறுகிறது. தேர்ட் பாயிண்ட் கரெக்ட் தான், நானே சொல்றேன் சரிங்களா. ஃபோர்த் பாயிண்ட், Menander is believed to have become a Buddhist and promoted it. மினாண்டர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை பின்பற்றினார், மேலும் இவற்றை பரப்பினார் அப்படின்னு சொல்றார் சரிங்களா. ஃபோர்த் பாயிண்ட் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்ல எது கரெக்டா இது தப்புன்னு யோசிச்சீங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இந்த கொஸ்டின் நான் ஸ்டார்டிங்ல படிக்கிறப்ப அதுக்கான க்ளூவை கொடுத்துட்டேன். 23rd கொஸ்டின் சரிங்களா. 23rd கொஸ்டின், which among the following statement is correct? பின்வருவனவற்றில் எது சரியான தகவல்கள்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், Indo-Greek rulers introduced a die system and produced properly shaped coins with inscriptions. புரிஞ்சுங்களா? இந்தோ கிரேக்க அரசர்கள் டை சிஸ்டம் அப்படின்னு என்னன்னா சாயம் தீட்டு முறையை அறிமுகப்படுத்தினர். மேலும் இவர்கள் சரியான வடிவிலான சரிங்களா சரியான வடிவிலான நாணயங்கள் சரிங்களா எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டனர் சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? செகண்ட் பாயிண்ட், ஒன்லி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் பிரசன்ட், சிம்பிள் அண்ட் ஃபிகர்ஸ் ஆர் நாட் என்கிரேவ்ட் ஆன் தேம். நாணயங்களில் சரிங்களா என்ன இருந்துச்சு, எழுத்துக்கள் மட்டுமே பொறிக்கப்பட்டிருந்துச்சு, அதுல வேற சின்னங்களோ ஓவியங்களோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல எது கரெக்ட் அப்படிங்கறத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஒண்ணு மட்டுமா இல்ல ரெண்டுமா இல்ல ரெண்டுமே கரெக்டா இல்ல ரெண்டுமே தப்பா அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. Twenty-fourth question, which among the following school of art has a greatest influence from Greek culture? கிரேக்கர்களின் தலையீடால் கிரேக்கர்கள் இந்தியாவிற்கு வந்ததால் உருவான கலைப்பள்ளி எது? ஆப்ஷன் ஏ கந்தார கலைப்பள்ளி, ஆப்ஷன் பி மதுரா கலைப்பள்ளி, ஆப்ஷன் சி அமராவதி கலைப்பள்ளி, ஆப்ஷன் டி சாஞ்சி கலைப்பள்ளி. ஓகே, கரெக்டா சூஸ் பண்ணுங்கப்பா. So அடுத்த question, அடுத்த question 25th question, which Buddhist cult learned the art of carving out caves from Greek and became skilled in rock cut architecture? சரிங்களா, எந்த புத்த மத கலாச்சாரம் சரிங்களா நன்கு செதுக்கப்பட்ட அருமையான குடைவரை கல்களை குடைந்து செய்யக்கூடிய சிலைகளை செய்தது? எந்த புத்த கலைப்பள்ளி, எந்த புத்த கலாச்சாரம் நன்கு செதுக்கப்பட்ட மற்றும் குடைந்து செய்யப்பட்ட சிலைகளை உருவாக்கியது? ஆப்ஷன் ஏ ஹினாயான புத்த மதம், ஆப்ஷன் பி வஜ்ரயானம், ஆப்ஷன் சி மகாயானம், ஆப்ஷன் டி நன் எதுவும் இல்லை. சரிங்களா, ஹினாயானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புத்தரை ஒரு வாத்தியாரா ஒரு டீச்சரா பாக்குறது தான் ஹினாயானம். மகாயானம் புத்தரை கடவுளா பாக்குறது. புரிஞ்சுங்களா? வஜ்ரயானம் அப்படின்னா புத்தருக்கு இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பவர் எல்லாம் இருக்கு அப்படின்னு பிலீவ் பண்றது. ஓகே, இதுலயே க்ளூ இருக்கு. இப்ப நான் சொன்னதுலயே சாமி கும்பிட என்ன வேணும், உருவம் வேணும். அப்புறம் ஹினாயானத்தை பொறுத்தளவுக்கு உருவமே இருந்திருக்காது. கரெக்டா யோசனை. 26th question, sagas were basically a, புரிஞ்சுங்களா சாகாக்கள் சரிங்களா அடிப்படையாக எந்த தொழிலை செய்தார்கள்? ஆப்ஷன் ஏ நாமேட்ஸ், நாமேட்ஸ் என்னது நாடோடிகள், ஆப்ஷன் பி ஃபார்மர்ஸ் விவசாயிகள், ஆப்ஷன் சி ட்ரேடர்ஸ் வர்த்தகம் செய்பவர்கள், ஆப்ஷன் டி none of this மேற்கண்ட எதுவும் இல்லை. ஓகே, பட் they are tribes, I know that. 27th question, sagas were Scythians who came to northwest part of ancient India from which country? புரிஞ்சுங்களா? சாகாஸ் சைத்தியர்கள் ஆவார்கள்.
அவர்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதிக்கு எந்த நாட்டிலிருந்து வந்தனர்? ஆப்ஷன் ஏ கிரேக்கம், ஆப்ஷன் பி மலேசியா, ஆப்ஷன் சி மங்கோலியா, ஆப்ஷன் டி ஈரான். சரிங்களா? அப்படின்னா அவங்க எங்கிருந்து வந்திருக்கணும் அப்படிங்கிறத கரெக்டா யோசிக்கணும். சரிங்களாப்பா? 28th question. Which of the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான தகவல்களை எழுதவும். ருத்ரதாமன் was the most important and famous king of sagas. ருத்ரதாமன் என்பவர் சாகாக்களில் மிகவும் முக்கியமான பிரபலமான ஒரு அரசர். செகண்ட் பாயிண்ட், ஜூனாகத் கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன் was the first inscription in Sanskrit. சமஸ்கிருத மொழியில் உருவாக்கப்பட்ட முதல் கல்வெட்டு ஜூனாகர் மற்றும் கிர்னார் கல்வெட்டுக்கள். தேர்ட் பாயிண்ட், sagas began to adopt Indian names and practice Indian religious belief. சாகாக்கள் இந்திய பெயர்களையும் இந்திய மதத்தையும் பின்பற்ற தொடங்கினர். ஓகேவா? இதுல எது கரெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. 3 பாயிண்ட்டுமே கரெக்டா 1 2 3 போங்க. இல்ல 2 and 3 கரெக்டா, இல்ல 1 and 3 கரெக்டா, இல்ல 1 and 2 கரெக்டா அப்படிங்கிறத கிளியரா சூஸ் பண்ணணும். 29th question. During Kushana's rule, Taxila and Madura continued to be the great center of dash learning. குஷானர்களின் ஆட்சியின் போது தாக்சிலா மற்றும் மதுரா எந்த மதம் சார்ந்த கல்வியை கற்பித்தது? ஆப்ஷன் ஏ ஜெயினிசம், சமண சமயம், ஆப்ஷன் பி சிக்கிசம், சீக்கிய சமயம், ஆப்ஷன் சி வேதிக் ரிலிஜியன், வேத சமயத்தை பத்தி, ஆப்ஷன் டி புத்திசம், புத்த மதத்தை பற்றி. எது அப்படின்னு கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 30th question. Saga era, a new era has been established by a king in 78 AD called Saga era. சரிங்களா? சாகா சகாப்தம் எனும் சகாப்தத்தை ஒரு அரசர் 78ஆம் AD, கிறிஸ்து பிறந்து 78ஆம் ஆண்டில் தொடங்கி வைத்தார். அது எந்த அரசர் அப்படிங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ ருத்ரதாமன், ஆப்ஷன் பி கனிஷ்கர், ஆப்ஷன் சி கட்பசிஸ் 1, ஆப்ஷன் டி கட்பசிஸ் 2. 31வது question. Kushana's capital initially was Kabul, later it was shifted to. குஷானர்களின் முதல் தலைநகரம் காபூல் ஆகும். இது எங்கு மாற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ பெஷாவர், ஆப்ஷன் பி ராவல்பிண்டி, ஆப்ஷன் சி பலுச்சிஸ்தான், ஆப்ஷன் டி கந்தாரா. குஷானர்களின் தலைநகரம் காபூலில் இருந்து எங்கு மாற்றப்பட்டது? 32nd question. Which among the following statement is correct about Kanishka? கனிஷ்கரை பற்றிய சரியான தகவல்களை தேர்ந்தெடுக்கவும். First point, Kanishka conquered and annexed Kashmir. கனிஷ்கர் சரிங்களா காஷ்மீரை கைப்பற்றினார். செகண்ட் பாயிண்ட், he waged a successful war against Magadha. கனிஷ்கர் மகதா அரசர்களை எதிர்த்து போராடினார். சரிங்களா? தேர்ட் பாயிண்ட், he defeated the Chinese general Pan Chiang and safeguarded the northern border of India from Chinese intrusion. புரிஞ்சுங்களா? இவர் சீன படை தளபதியான பான் சியாங்கை எதிர்த்து போர் செய்து சீனர்களிடமிருந்து இந்தியாவின் வட எல்லையை பாதுகாத்தார். எது கரெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. 33rd question. Kanishka adopted Buddhism under the influence of Kanishka. யாருடைய உதவியால் புத்த மதத்தை பின்பற்ற தொடங்கினார்? ஆப்ஷன் ஏ புத்தர், ஆப்ஷன் பி ரிஷபர், ஆப்ஷன் சி அஸ்வகோஷர், ஆப்ஷன் டி அசோகர். சரிங்களா? 34th question. கனிஷ்கா ஆர்கனைஸ்ட் தி 4th புத்திஸ்ட் கவுன்சில். 4ஆம் புத்த மத மாநாட்டை கனிஷ்கர் எங்கு நடத்தினார்? ஆப்ஷன் ஏ ராஜகிரிகா, ஆப்ஷன் பி குந்தலவானா, ஆப்ஷன் சி வைசாலி, ஆப்ஷன் டி பாட்டாலிபுத்திரம். சரிங்களா? இந்த பர்டிகுலர் இடம் வந்து பாத்தீங்க இருக்குன்னா காஷ்மீர்ல தான் இருக்குப்பா. 35th question. In which council that Buddhism was split into Hinayanam and Mahayanam? புத்த மதம் ஹினாயானம் மற்றும் மகாயானம் என இரு பிரிவுகளாக பிரிந்த மாநாடு எது? முதல் மாநாடா, இரண்டாவது மாநாடா, மூன்றாவது மாநாடா, நான்காவது மாநாடா? கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 36th question.
saints and scholars like Ashwagosha, Vasumitra, Nagarjuna practiced which religion? சரிங்களா? மதத்துறவிகள் மற்றும் இலக்கியலாளர்களான அஸ்வகோஷர், வாசுமித்திரர், நாகார்ஜுனர் போன்றோர் பின்பற்றிய மதம் எது? பின்பற்றிய மதம் எது? Who was the celebrated author of the first Sanskrit play புத்த சரிதா? சரிங்களா? முதல் சமஸ்கிருத நாடகமான புத்த சரிதத்தை எழுதியவர் யார்? புத்த சரிதத்தை எழுதியவர் யார்? சதவாகனா in the south flourished for about dash years. சரிங்களா? ஆந்திராவை ஆட்சி செய்த சதவாகனர்கள் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் தங்களுடைய ஆட்சியை நிறுவினார்கள்? ஆப்ஷன் ஏ 300, ஆப்ஷன் பி 350, ஆப்ஷன் சி 400, ஆப்ஷன் டி 450. 39th question. Dash was the founder of Sadavahana dynasty. சதவாகன வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சிமுக்கர், ஆப்ஷன் பி சதகாரணி, ஆப்ஷன் சி கன்ஹா, ஆப்ஷன் டி சிவாஸ்வதி. சிவாஸ்வதி யாரு இதை தோற்றுவிச்சாங்க அப்படின்னு கரெக்டா சொல்லுங்கப்பா. 40th question. The Gandhara school of Sanskrit flourished in the dash during 2nd century. கந்தார கலைப்பள்ளி 2ஆம் நூற்றாண்டில் சரிங்களா எந்த இடத்தில் உருவானது? ஆப்ஷன் ஏ டெக்கான், ஆப்ஷன் பி நார்த் இந்தியா, நார்த் வெஸ்ட் இந்தியா, ஆப்ஷன் சி பஞ்சாப், ஆப்ஷன் டி கங்கை சமவெளி, கேஞ்சஸ்டிக் வேலி. நார்த் வெஸ்ட்னா இந்தியாவின் வடமேற்கு பகுதியில், டெக்கான்னா தக்காணம்னு அர்த்தம். 41st question. Sagas ruled over Gandhara region as their capital. சாகாக்கள் கந்தார பகுதியை ஆட்சி செய்தனர். அவர்களுடைய தலைநகரம் எது? ஆப்ஷன் ஏ சிர்கப், ஆப்ஷன் பி டாக்ஸிலா, ஆப்ஷன் சி மதுரா, ஆப்ஷன் டி புரஷ்பரா. சரிங்களா? கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 42nd question. Assertion and reason type. Colonies of Indo-Greek and Indo-Parthians were established along the north-western part of India. இந்தோ கிரேக்க மற்றும் இந்தோ பார்த்திய அரசர்கள் அவர்களுடைய ஆட்சி பகுதி பெரும்பாலும் இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலேயே இருந்துச்சு. இந்தோ கிரேக்கர்கள் மற்றும் இந்தோ பார்த்தியர்கள் ஆட்சி பகுதி பெரும்பாலும் வடமேற்கு பகுதியிலே இருந்துச்சு. இதுதான் அசர்ஷன். ரீசன் காரணம், பாக்டீரியன்ஸ் அண்ட் Parthian settlers gradually intermarried and intermixed with the indigenous population. அவர்கள் வடமேற்கு பகுதியில் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, பாக்டீரியர்கள் மற்றும் பார்த்தியர்கள் புரிஞ்சுங்களா, அவர்களுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்க, கலப்பு திருமணங்களை செய்து கொண்டனர். மேலும் அவர்கள் இந்திய மக்களுடனும் கலப்பு திருமணம் செய்து இந்திய மக்களாகவே ஐக்கியமானார் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்தியாவில் செட்டில் ஆனதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ரெண்டுமே சரி. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ சூஸ் பண்ணுங்க. இல்ல ஆப்ஷன் பி கரெக்ட்னா பி சூஸ் பண்ணுங்க. ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதாவது ஆர் சரியாக ஏஐ விளக்கவில்லை. ஆப்ஷன் சி ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட். ஏ சரி, ஆர் தவறு. ஆப்ஷன் டி ஏ இஸ் நாட் கரெக்ட், ஆர் இஸ் கரெக்ட். ஏ தவறு, ஆர் சரி. 42nd question. 43rd question. Statement 1. Indo-Greek ruler introduced die system, produced coins with inscription, symbols, engraving figures on them. இந்தோ-கிரேக்க அரசர்களே சாயம் தீட்டுதல், சரிங்களா, நாணயங்களில் எழுத்துக்களை பொறித்தல், சிம்பிள்ஸ், அதே மாதிரி இந்த கல்வெட்டுக்கள் போன்றவற்றை அறிமுகப்படுத்தினார் சொல்றோம். ஸ்டேட்மெண்ட் 2. இந்தோ-கிரேக் ரூல் வாஸ் எண்டட் பை த குஷன்ஸ். இந்தோ-கிரேக்க அரசர்களின் ஆட்சி குஷானர்களால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஓகே அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் ஏ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். அதாவது 1 தப்பு 2 சரின்னு ஏ ஆப்ஷன் சொல்லுது. ரெண்டாவது ஆப்ஷன் 2 தப்பு 1 சரின்னு சொல்லுது. மூணாவது ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்ட்னு சொல்லுது. நாலாவது ஆப்ஷன் ரெண்டுமே தப்புன்னு சொல்லுது. both are correct, both are wrong. 44th question. Which among the following rulers did not practice Buddhism? புரிஞ்சுங்க, கீழ்கண்ட அரசர்களுள் யார் புத்த மதத்தை பின்பற்றவில்லை? புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புஷ்யமித்ர சுங்கா, செகண்ட் பாயிண்ட் வாசுதேவ கன்வர், தேர்ட் பாயிண்ட் சிமுக்கர், ஃபோர்த் பாயிண்ட் கனிஷ்கர்.
சரிங்களா? இதுல யாரு புத்த மதத்தை பின்பற்றவில்லை அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே, கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 45வது கொஸ்டின். In the dash part of India, Satavahanas became independent after Ashoka's death. புரிச்சுங்களா? எந்த பகுதியை ஆட்சி செய்த சதவாகனர்கள் அசோகரின் இறப்புக்கு பின்னால் ஒரு சுதந்திரமான அரசர்களாக, தன்னாட்சியாளர்களாக மாறினர் அப்படின்னு கேட்கிறோம். ஆப்ஷன் ஏ நார்த், ஆப்ஷன் பி சவுத், ஆப்ஷன் சி ஈஸ்ட், ஆப்ஷன் டி வெஸ்ட். வடக்கா, தெற்கா, கிழக்கா, மேற்கா சதவாகனர்கள் ஆட்சி செய்த பகுதி எது? சரிங்களா? சதவாகனர்கள் ஆட்சி செய்த பகுதி எது அப்படின்னு கிளியர் சூஸ் பண்ணுங்க. 46th கொஸ்டின். புஷ்யமித்ர சுங்கா, சரிங்களா? புஷ்யமித்ர சுங்கா மேட் டேஷ் as his capital. புஷ்யமித்ர சுங்கர் தன்னுடைய தலைநகராக எதை மாற்றினார்? ஆப்ஷன் ஏ பாட்டாளிபுத்திரம், ஆப்ஷன் பி பெஷாவர், ஆப்ஷன் சி குந்தலவானா, ஆப்ஷன் டி பாகர்ஹட். இதுல எது அப்படிங்கறத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 47th question. The world famous life size statue of Buddha was at dash valley. உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய புத்தரின் சிலை அமைந்துள்ள பள்ளத்தாக்கு எது? ஆப்ஷன் ஏ பாமியான் பள்ளத்தாக்கு, ஆப்ஷன் பி கேஞ்சஸ் கங்கை பள்ளத்தாக்கு, ஆப்ஷன் சி காஷ்மீர் பள்ளத்தாக்கு, ஆப்ஷன் டி கென்யன் பள்ளத்தாக்கு, கென்யா நாட்டுடைய பள்ளத்தாக்கு. எதுன்னு சூஸ் பண்ணுங்க. 48th கொஸ்டின். அசர்சன் கௌதமி புத்திர சட்டகாரணி வாஸ் த கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் த ஃபேமிலி. கௌதமி சட்டகாரண அரசர், கௌதமி புத்திர சட்டகாரணி என்ற அரசர் சட்டகாரணி வம்சத்திலேயே ஒரு மிகச்சிறந்த அரசர். ரீசன், he described as the destroyer of the sagas, யவனாஸ் and பகல்வாஸ். சாகாக்கள், யாவனர்கள் மற்றும் பகல்வர்களை தோற்கடித்தவர், அழித்தவர் இவரே. அதனாலதான் இவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ரூலர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்கான ஆப்ஷன் எது அப்படிங்கறத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் நாட் ட்ரூ கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் பி ல ஏ இஸ் நாட் கரெக்ட் பட் ஆர் இஸ் ட்ரூ, ஆர் இஸ் கரெக்ட் கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் சி ல ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் டி ல ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, கரெக்டான ஆன்சர் தெரியும் அப்படின்னா மார்க் பண்ணுங்க. 49th கொஸ்டின். குஷானாஸ் இன் த நார்த் ஃபிளாரிஸ்ட் ஃபார் அபவுட் டேஷ் இயர்ஸ். குஷானர்கள் வட இந்தியாவை கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்? ஆப்ஷன் ஏ 300, ஆப்ஷன் பி 350, ஆப்ஷன் சி 400, ஆப்ஷன் டி 450. மாளவிகாக்கினி மித்ரம் வாஸ் ரிட்டன் பை. மாளவிகாக்கினி மித்ரம் எனும் நூல் யாரால் எழுதப்பட்டது? ஆப்ஷன் ஏ பதாஞ்சலி, ஆப்ஷன் பி குணாதயா, ஆப்ஷன் சி நாகார்ஜுனா, ஆப்ஷன் டி காளிதாசர். சரிங்களா? சரியா தெரியும் நினைக்கிறீங்கப்பா. இன்னைக்கான கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். நாளைக்கு டே 13, ஏன்னா இந்த வாரம் வந்து ஒரு மண்டே நம்மளால வந்து டெஸ்ட் வைக்க முடியாம போயிருக்கும். அதனால வந்து நாளைக்கு சண்டேவும் டெஸ்ட் இருக்கு. தேங்க்யூ very much.